ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அப்படி என்ன இன்றைக்கி அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஜூலையுடைய 29ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் ஆடியுடைய 13ஆம் நாள். கிழமை இன்றைக்கி நிறைஞ்ச ஒரு புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப இன்றைக்கி நிறைஞ்ச புதன்கிழமையாக வந்திருக்கு. இன்றைக்கி நிறைஞ்ச புதன்கிழமையாக வர காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஆடியில் பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சக்தியுடைய ஒரு பௌர்ணமி. இன்றைக்கான பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்து இருக்கோ, அதோடு கிரகங்களிடையே பேராற்றல் நிறைந்திருக்கோ. அந்த பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இன்றையிலிருந்து பௌர்ணமியில் தலையெழுத்து மாறும். அதில் மகரம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இன்றைய பௌர்ணமியில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கேற்ப இன்றைய பௌர்ணமியிலிருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். சரி வாங்க, உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். அதே போல் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி பிரபஞ்சத்திலே ரொம்ப பேராற்றல் நிறைந்த பௌர்ணமிங்கிறதுனால என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவில் உங்களுக்கு பரிகாரமும் இருக்குது. பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு பலன்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராட 2-3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பகைவரும் அருளக்கூடிய உள்ளம் கொண்ட உங்களுக்கு இன்றைய பிறந்திருக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்க போகுது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆத்மகாரகன் சூரியனால் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இனி வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியாக நடந்தேறும். உங்களிடம் இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குவீங்க. அதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். அரசியல் வசதிகளுக்கு வேலைபளு இன்றைய நாளிலிருந்து அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்ய திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். இருந்தாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால் குடும்பத்தினருடைய ஆலோசனை ஏற்பது நன்மை அளிக்கும். பண விவகாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. அதோடு அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி இந்த நேரத்தில் எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிப்பதால் அவ்வப்போது உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் தோன்றும். இல்லையெனில் பொருளாதார ரீதியாக சிலருக்கு ஏமாற்றங்கள் உண்டாகும். கொடுத்து வைத்த பணம் கைக்கு வராமல் மனதில் சங்கடம் அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அனைத்திலும் நிதானமும் கவனமும் தேவை. குறிப்பாக பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நன்மை அளிக்கும். புதியவர்களிடம் இனிமேல் குடும்ப விவகாரங்கள் கொஞ்ச நாளைக்கு பற்றி விவாதிக்காமல் பேசாமல் இருக்க வேண்டும். அது உங்களுக்கே எதிராக மாறும். சிலர் அவப்பெயரையும் சந்திக்க வேண்டியது வரும். பிள்ளைகள் நல்ல அக்கறை செலுத்துவது அவசியம். விவசாயிகளுக்கு இந்த பௌர்ணமி இன்றிலிருந்து யோகமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் நட்சத்திரத்துக்கு பௌர்ணமி இனிமே இப்படி தான் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு திருவோணம் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எதிர்காலத்தை நினைத்து அதற்கேற்ப செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் பிறந்திருக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும். நல்ல முறையில் நடந்து வந்த வேலைகளில் தடை தாமதம் என்ற நிலை உருவாகும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவானும் இன்றைய பௌர்ணமியில் அஸ்தமனமாகியிருப்பதால் நடுக்காட்டில் விட்டது போல் உங்கள் நிலை மாறும். செயல்களில் கவனம் குறையும்.
திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியது வரும். வியாபாரம் தொழில் நெருக்கடிகள் பிரச்சனைகள் உண்டாகும். போட்டி அதிகரிக்கும். வரவு செலவில் இழுபறியான நிலை இருக்கும். அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் என்றாலும் குரு நேர்கதில சஞ்சரிப்பதால் நிலைமை சீராகும். வியாபாரம் தொழில் மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணம் வரும். சேமிப்பு உயரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும். உடல்நிலையில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். இருந்தாலும் பௌர்ணமியுடைய பிற்பகுதியில் அனைத்திலிருந்து விடுபட முடியும். குடும்பத்தினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். மெயினாக பொன்பொருள் சேரும். விவசாயிகளுக்கு பௌர்ணமி பிற்பகுதி ஆதாய நிலை இருக்கும். கையில் பணம் புழங்கும். மாணவர்கள் கூட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். அதனால் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள். நெக்ஸ்ட்டு அவிட்ட 1-2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இன்று பிறந்திருக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி நன்மையாகவே இருக்கும். பௌர்ணமியுடைய முற்பகுதியில் தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும். முயற்சிக்கேற்ற வருமானம் இல்லை என்ற நிலை இருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மெயினாக பிள்ளைகள் பற்றிய கவலை ஏற்படும். மனதில் கூட குழப்பம் அடையும். அதோடு இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஸ்திரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உண்டாகும். உடன் பணிபுரியவர்களோடு இணக்கமான நிலை உண்டாகும். உறவினரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மெயினாக உடல்நிலையில் தோன்றிய சங்கடங்கள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். அதுவும் இந்த பௌர்ணமியில் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். நிதிநிலை உயரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக புதிய முதலீடு மேற்கொண்டிங்கன்னா அது இந்த பௌர்ணமி முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடங்கள் கூட விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பொன்பொருள் சேரும். உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும். சிலர் குடும்பத்தினரோடு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம், அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். கையில் பணப்பொருளும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பௌர்ணமியில் என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கான பரிகாரம். தங்கம் சேர பௌர்ணமியான இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ பெண் குழந்தைகள் இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட பணம் நகை சேர்க்கணுங்கிற பழக்கத்தை கையாள்வீங்க. இதற்கு முக்கியமான காரணம், தங்கத்தை நாம் நினைக்கும் பொழுது பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். தேவைப்படும் பொழுது அடமானத்தில் வைத்து கொள்ளலாம். இது ஒரு சேமிப்பு நோக்கில் செய்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. எப்படி நினைத்தாலும் தங்கத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உங்களுடைய மனதில் அதிகமாக இருந்தால் மட்டும் போதாது. அதுக்கு தங்கத்தை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கணும். அதுக்காக இந்த பரிகாரத்தை பௌர்ணமி தினமான இன்னைக்கு இரவு செய்ய வேண்டும். ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்க காசுகள் ஏதாவது ஒன்று போட்டு வைங்க. பிறகு அந்த கிண்ணத்தை நிலவின் வெளிச்சம் படும்படி வைங்க. தங்கம் என்பது குருவின் அம்சமாக கருதப்படுது. இன்னைக்கு பௌர்ணமி நிலவின் வெளிச்சத்தில் அது படும் பொழுது சந்திர குரு யோகம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். இந்த சந்திர குரு யோகம் ஏற்பட்டால் உங்கள் வீட்டில் தங்க நகை சேர்வதற்குரிய வாய்ப்புகள் ஈஸியாக உண்டாகும். இன்னைக்கு இரவு முழுவதும் இந்த கிண்ணத்தை நிலவு ஒளியில் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த நாணயத்தை எடுத்து எப்போது வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. இதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டின் ஒவ்வொரு மூலையிலையும் தெளித்து விடுங்க. மிகவும் எளிமையான இந்த பௌர்ணமி பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு
சந்திரகுரு யோகம் ஏற்பட்டு அதிக அளவில் தங்க நகை சேர ஆரம்பிக்கும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க இன்றைக்கி செய்து பயன்பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.